நம்முடைய உள்ளமெல்லாம் உருக வேண்டுமா இல்லையா? எப்படி வாழ்ந்து எவ்வளவு சொகுசா வாழ்ந்த மனிதர் எனக்கு தெரியும். ஆனால் இதோ இந்த நேரம் மண்ணோடு மண்ணாக புதைத்து விட்டார்கள். இதே போல ஒரு நாள் தோழர்களே, பெரியோர்களே, நம்மையும் கொண்டு வந்து மண்ணோடு மண்ணாக புதைக்கிற ஒரு நாள் வரும். அப்படியான மரணத்தையும் மன்னரையும் மறுமை நாளையும் ஞாபகப்படுத்தக்கூடிய இடம்தான் இந்த கபர் என்பது. அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் கபரு ஜியாரத்து செய்யுங்கள், அது ஃபதுதக்கிருல் ஆகிரா, மறுமை நாளை ஞாபகப்படுத்தும் என்று சொன்னார்களே. அப்படியான கபருக்குள்ளே வந்தீர்களே, எத்தனை பேர் உங்களில் கபராளிகளுக்காக துவா செய்தீர்கள்? எத்தனை பேருடைய கண்கள் அழுத கண்களாக இங்கே இருக்கிறது? எத்தனை பேருடைய உள்ளங்கள் நடுங்கிய உள்ளங்களாக இருக்கிறது? எத்தனை பேர் நாளைக்கும் இதே ஒரு நாள் என்னையும் அடக்கம் செய்வார்களே, என்னுடைய நிலை என்ன, இப்படியாக மலக்குள் மௌத் வருவார்களே, அந்த நேரம் என்னுடைய சக்கராத்துடைய கதி என்ன என்கிற அந்த மரணத்துடைய காட்சிகளை எல்லாம் உங்கள் கண் முன்னால் எத்தனை பேர் கொண்டு வந்தீங்க? குறைந்தது மன்னரைக்குள் வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், ஓ மன்னரை வாசிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும், நீங்கள் முந்தி விட்டீர்கள், நாங்கள் பிந்தி வந்து கொண்டு இருக்கிறோம், உங்களுக்கும் எங்களுக்கும் நலவை கேட்கிறோம் என்கிற பிரார்த்தனையாவது இங்கே எத்தனை பேர் நாம் ஓதினோம் என்பதை கொஞ்சம் கவலையோடு யோசித்து பாருங்கள். எல்லாரும் ஓதிருப்பீங்க. ஆனால் யதார்த்தம் என்ன? மன்னரையிலே நிற்கக்கூடிய நேரம் நம்முடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை முடித்துவிட்டு இன்னைக்கு நானோ நீங்களோ யாரையோ அடக்கம் செய்யத்தான் மன்னரைக்குள்ளேயே வருகிறோம் இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஃபஜர் கிடையாது, தஹஜ்ஜத்துடைய தொழுகையை முடித்துவிட்டு கபருக்குள்ளே வருவார்கள். கபரில் நின்று தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார்கள், பல சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள். ஆனால் நானோ நீங்களோ மன்னரைக்குள் வந்து நிற்கிறோம். அந்த மன்னரினுடைய அதாபுகள் என்ன, மன்னருடைய விசாரணை என்ன, என்னை ஒரு நாள் புதைப்பார்கள் என்கிற படபடப்போ துடிதுடிப்போ இல்லை என்றால் அல்லாஹ் எப்படி எங்களை மன்னிப்பான்? நம்ம உறவுகள்ல நண்பர்கள்ல நம்மோடு வாழ்ந்தவருடைய மரணத்தை பார்க்கிறோம். ஆனாலும் அல்லாஹ் நாடியவருடைய உள்ளத்தை தவிர பலர்களுடைய உள்ளங்கள் கலங்குவதில்லையே. மரணம் என்பது எப்படியா நிகழ்விலே வரும் என்பதை கஸ்ஸாலி பாயுடைய மௌத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். காலையில இருந்தார், லோஹர் வரைக்கும் இருந்ததாக சொல்றாங்க. ஆனால் இதோ மாலை இல்லை. காலை இருக்கிற மனிதன் மாலை அடைவதில்லையே. அதனாலே தானே பெருமானார் சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், உலகத்திலே ஒரு வழிபோக்கனை போல நீங்கள் வாழுங்கள். காலை அடைந்து விட்டாயா மாலை எதிர்பார்த்து விடாதே, மாலை அடைந்து விட்டீர்களா காலை எதிர்பார்த்து விடாதீர்கள். அப்படிதானே பாருங்க, லோஹருக்கு மௌத்தானார்கள், இதோ இந்த இரவு அவரை அடக்கம் செய்து விட்டார்கள். இன்னைக்கு நான் என்று வாழ்கிறோம், பெருமையோடு நடக்கிறோம், அல்லாஹ் என்கிற பயம் இல்லாமல் வாழ்கிறோம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் அந்த மரணம் என்பது எனக்கும் வருமே உங்களுக்கும் வருமே. அந்த மரணத்தை நினைத்து நாம் ஏன் மாறக்கூடாது? இன்னைக்கு நானோ நீங்களோ வாழ்ற வாழ்க்கை ஓகேவா? அல்லாஹ் நேசிக்கிற மாதிரி தான் வாழ்றோமா என்றால் இல்லை. இன்னும் நான் இபாதத்தாலி ஆகணும், குர்ஆன் சுன்னாபடி வாழணும், நல்ல குணத்தோட நடக்கணும், தூய்மையான உள்ளத்தோட வாழணும் என்று ஏங்குறோம் தானே. அப்படிப்பட்ட மாற்றம் எங்கே இருந்து வரும்? மன்னரைக்குள்ளே நாம் அடக்கம் செய்யும் போது என்னுடைய கதி என்ன என்கிற அந்த கலக்கமும் கண்ணீரும் வரும்போதுதான் அந்த கவலை ஏற்படும். அன்பானவர்களே, நமக்கு நெருக்கமான நமக்கு தெரிந்த எத்தனையோ பேருடைய மரணங்களை பார்த்தாலும், வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய உறவுகளுடைய மரணங்களை பார்த்தாலும் அதே மாதிரியான மரணம் எனக்கும் வருமே என்கிற பயமே பலருக்கு இல்லை. ஆனால் அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத். இன்னைக்கு எல்லாருக்குமே உலக ஆசை, பணம் சம்பாதிக்கணும், பேர் இருக்கணும், புகழ் இருக்க வேண்டும் என்று. ஆனால் உலக ஆசைகளை தவிடுபொடியாக்கக்கூடிய ஒன்றை நிறைய நினைத்து பாருங்கள், அதுதான் அல் மவுத், மரணம். அந்த மரணமாக பாருங்க எப்படி வாழ்ந்த மனிதர், தலையில ஒரு பிடி காலில் ஒரு பிடி, அவ்வளவுதான். முறுக்கிய நிலையில வந்து அடக்கம் செய்து விட்டார்கள். என்னுடைய மரண நேரம் என்ன என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ போவதே இல்லை. அதனாலே தான் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மவுத், எல்லா ஆத்மாவுமே அதிபயங்கரமான மரணத்தை சுவைக்கும் என்று சொன்னார்களே. என்னுடைய மரண நிமிடம் என்ன? அல்லாஹ்வே, என்னுடைய மரண நேரம் வரும்போது உன்னுடைய அருள் பொருந்தியவனாக, உன் நேசத்துக்கு அடையாளமானவனாக, உன் தூதருடைய வழியில வாழ்ந்தவனாக நான் இருக்கணுமே, அப்படி என் வாழ்க்கை மாறணுமே என்கிற ஒரு சொட்டு கண்ணீரை நானும் நீங்கள் இங்கே வடித்தால் இந்த ஜனாசாவில் கூடியது நியாயம். தோழர்களே, மரணத்தை நினைத்து பார்த்தால் உண்மையில உள்ளவெல்லாம் நடுங்குதா இல்லையா? உண்மையிலேயே மரணத்திற்கு அல்லாஹ் சொல்கிற இது ஒரே ஒரு வசனத்தை இன்னைக்கு நைட்டு வீட்டுல போய் படித்து பாருங்கள். 50வது அத்தியாயம் 19வது வசனம், வஜாஅத் சக்கரத்துல் மவுத். ஒவ்வொருவருக்குமே சக்கராத் என்கிற மரணத்தினுடைய அந்த ஆழ நிலை ஏற்படும். உலகத்தில் அவன் உயிர் இருக்கும். ஆனால் தோழர்களே, குடும்பம் உறவுகள் அழுவதை அவன் பார்ப்பான், தலைமாட்டிலே குடும்பம் எல்லாம் கதறுவதை பார்ப்பான். இங்கே மலக்குல் மௌத்தையும் பார்ப்பான். வதாலிக மா குன்து மின்ஹு தஹீத்,
எதை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுறீங்களோ அந்த நிலை, அந்த சக்கராத் வரும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். யாரும் மௌத்தை விரும்புவதில்லை இல்லையா? ஒவ்வொருவரும் வாழ ஆசைப்படுறோம். உலகத்திலே நான் எத்தனை மௌத்துகளை பார்த்தாலும், ஜனாசாக்களை பார்த்தாலும், எனக்கு லைஃப் இன்னும் இருக்கு, நான் ரொம்ப நாள் வாழ போறேங்கிற மிதப்பில் மனுஷன் இருக்கிறான். ஆனால் அந்த சக்கராத் வரும் தோழர்களே, அந்த சக்கராத்துடைய நேரம் எல்லா தௌபாவுடைய வாசல், அமல்களுடைய நிலை முடிந்துவிடும். ஒவ்வொருவருக்குமே ஒரு தவணை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த தவணை வந்து விட்டால் அல்லாஹ் முந்த பிந்த ஒரு நொடியும் செய்ய மாட்டான். இவருக்கான தவணை இன்றைக்கு வந்தது, அல்லாஹ்வுடைய ரூஹை எடுத்து விட்டான். என்னுடைய உங்களுடைய தவணை என்ன என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே. ஏன் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல மனிதர் புனிதரை பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, சக்கராத்துடைய நேரம் சொன்னார்கள், ஃபாத்திமா என் அருமை அருமை குழந்தையே, உங்களில் இருவர் அனுபவிக்கிற சக்கராத் என்கிற வேதனை நான் ஒருவன் அனுபவிக்கிறேன். சக்கராத்துடைய நிலை என்ன தெரியுமா? பார்வைகள் அப்படியே உருளும், நெஞ்சிலே உலை கொதிப்பதை போல சப்தங்கள் ஏற்படும், கைகள் அப்படியே பின்னிக்கொள்ளும் என்று அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள். சாதாரண நிலை அல்ல. இந்த நிலை நமக்கு வராதா? அந்த நிலை வரும்போது என்னதான் கதறினாலும் கூக்கடலிட்டாலும் நான் சரியா வாழலையே, ஒழுக்கமா நடக்கலையே, ஈமானோட என்னுடைய வாழ்வை நான் புதுப்பிச்சுக்கலையே, கால ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீம், உலகத்திலே இளமை வீணடித்தாய், பகலை வீணடித்தாய், காலங்களை எல்லாம் வீணடித்தாய், சக்கராத் வரும். தோழர்களை கேளுங்கள், உயிர் தொண்டைக்குழி அடையக்கூடிய அந்த அதிபயங்கரமான நேரம். கொஞ்சம் டைம் தாயா அல்லாஹ், நான் தொழுகிறேன், தர்மங்களை செய்கிறேன், இபாதத்தோடு வாழுகிறேன் என்று கதறுவான். ஒரு சொட்டு நேரம், ஒரு கடுகு நேரத்தை கூட அல்லாஹ் திருப்பி தரவே மாட்டான் தோழர்களே. அதற்கு முன்னால் நாங்கள் மாறணுமா இல்லையா? அல்லாஹ் நேசிக்கிற மாதிரி நடக்கணுமா இல்லையா? இறை